குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் 10 பாடசாலைகளை தெரிவு செய்து அங்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி வருகின்றது. கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் துணைப்பொருளில் பொலன்னறுவை கதிருவல முஸ்லிம் கொலனியில் இயங்கி வரும் அல் ஐமன் மகளிர் சங்க ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு இலவச புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த 2024 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நண்பகல் 12:30 மணியளவில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக கதிருவல முஸ்லிம் கொலனி பள்ளிவாசல் மர்கஸ் தலைவர் ரூஹுல் கிராம உத்தியோகத்தர் DRS குமாரகே வைத்தியர் KCM ரிஸ்மி மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் RAD விக்ரமநாயக்க மகளிர் மேம்பாட்டு உதவியாளர் KW வியங் டில்ருக்ஷி பணிப்பாளர் பெர்னாண்டோ அவரது பாரியார் லோரானா ஃபரீஷ் லண்டன் மற்றும் லிங்டா ஒமுல் ஐமன் மகளிர் சங்க தலைவி ஷர்மிளா உட்பட அங்கத்தவர்கள் முஸ்லிம் வாலிபர் முன்னணி உறுப்பினர் இலங்கை நிர்மாணத்துறை சங்க உறுப்பினர் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய சர்வதேச விவகார பணிப்பாளர் தேசமானிய MN முகமது நலீம் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய உபத்தலைவர் தேசமானிய இஸ்பஹரூப் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப பணிப்பாளரும் அகில இலங்கை சமாதான நீதவானம் கலேவர பிரதேசபை முன்னாள் உறுப்பினர் வைத்தியர் VM மௌபீத் திருகோணமலை மாவட்ட பணிப்பாளரும் தொழில் அதிபருமான தேசமானிய ஜேசுதாசன் ரோஹன்ராஜ் FN மீடியா நெட்வொர்க் உரிமையாளரும் சக்தி சிரச குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிழ்ந்தன் தேசமானிய தேசகீர்த்தி ஊடகவியலாளர் AW ஃபஸ்லான் ஆகியோர் இதில் கலந்து சிறப்பித்தனர். 25 மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடசாலை புத்தகப்பை மற்றும் 10 மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டது. சமூக சேவையாளர்களை கௌரவிக்கும் விருது இறுதியாக இதன் போது நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. அது ஒரு துளி, ஒரு ஓடை ஒரு துளி, சிறு ஊற்று. இந்த சிறு ஊற்று பல இடங்களை கடந்து வந்து பெரு ஆறாக மாறிக்கொண்டு போயிருக்கு. அந்த ஆறை போன்றுதான் சிறு ஊற்றுதான் இந்த எல்பி குரூப்புடைய செயல் திட்டம். இந்த சிறு